تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய பெயரால் ஆரம்பம் செய்வோமாக. சலாத்தும் சலாமும் ஹஸ்ரத் சய்யிதினா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வாழ்க்கையை அடிச்சுவற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், இன்னும் வாழ இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய அருள் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு அவசியமான ஒரு நிகழ்வு, பெண்களுக்கு உண்டான 5வது மாதாந்திர பெண்கள் பயான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாகவே சமுதாயத்தில் அதிகமாக சொல்லப்படக்கூடிய செய்தி பெண்களுக்குத்தான் அதிகம் சொல்லப்பட வேண்டும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இது போன்ற ஒரு மஜ்லிஸ் என்பது அவர்களுக்கு கிடைப்பது என்பது மிகவும் குறைவு. ஆண்களை பொறுத்தவரை வாரந்தோறும் ஜும்மாக்கள் கிடைத்து விடுகின்றது, அல்லது தினந்தோறும் சுபஹு தொழுகைக்கு பிறகு ஏதாவது மார்க்க விஷயங்களை கேட்பதற்குண்டான சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. ஆனால் பெண்களை பொறுத்தவரை இது போன்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பது மிகவும் குறைவு. அதான் இன்னைக்கு ஆண்களுக்கு என்று பயான் வைக்கல, பெண்கள் மாதாந்திர பயான் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்களை விட அதிகமாக மார்க்கம் சென்றடைவது என்பது பெண்களிடத்தில் தான் இன்றைக்கு அதிகமாக சென்றடைய வேண்டும். இன்றைய காலம் என்பது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்வது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு காலத்திலே நாம் பார்த்தோம், ஒரு 30-20 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா வீடுகளிலுமே முசல்லாக்கள் தொழுகக்கூடிய இடமாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கிற பொழுது தொழுகை என்று சொன்னாலே மிகவும் அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு பாரமாக கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய சமுதாயத்திலே உருவாகி இருக்கிறது. காரணம், இன்றைக்கு இணையதளங்கள், வாட்ஸ்அப்புகள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது போன்ற அதற்குள்ளாகவே இருக்கக்கூடிய நேரம் என்பது அதிகமாக நாம் செலவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான தாய்மார்களே, இன்றைய மாதம் என்பது துல்ஹஜ்ஜினுடைய மாதம். துல்ஹஜ் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது என்பது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தியாகங்கள். அதனால்தான் அதனுடைய பெயரே அந்த ஹஜ் பெருநாளே தியாக திருநாள் என்று
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாக திருநாளை நினைவுபடக்கூடிய மாதங்கள் தான் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம். குறிப்பாக நாம் எல்லாம் நம்முடைய கனவாக இருக்கக்கூடியது, எப்படியாவது நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த காபாவை நாம் பார்த்து விடக்கூடாதா என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ மக்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கோடான கோடி மக்கள்கள், லட்சக்கணக்கான மக்கள்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த காபாவை நோக்கி சாறை சாறையாக செல்லக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான தாய்மார்களே, நீங்கள் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது இத்தனை கோடிகள் வருவதற்கு முன்பாக ஒரு பாலைவன பகுதிகளில் முதலாக வாழ்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு பெண்மணிதான். பொதுவாகவே இந்த இஸ்லாம் இன்றைக்கு வளர்ந்ததற்கு காரணம் பெண்களினுடைய தியாகங்கள் தான். பெண்களுடைய தியாகத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாம் 150 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அஸ்திவாரம் இட்டவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்பது பெண்களுடைய பங்களிப்பு. இன்றைக்கு லட்சக்கணக்கான ஒன்று கூடக்கூடிய அந்த திருமக்காவிலே முதலாக வாழ்ந்தவர்கள் யார்? அந்த பூமியிலே காலடி வைத்தவர் யார்? ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான். ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகங்கள். ஒரு பாலைவன பகுதி, அந்த பாலைவன பகுதிகளில் யாரும் இல்லாத சமயத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு ஏங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த பாலைவன பகுதியிலே கொண்டுவிட்டு அங்கே செல்வதற்காக வேண்டி அழைத்து செல்கின்றார்கள். வெறுமனே இன்றைக்கு வரலாற்றுகளை நாம் படிக்கக்கூடிய நாம் ஒரு சற்று யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு தியாகங்கள் தெரியுமா? அந்த ஹாஜரா மாயா யார்? சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய அடிமை பெண் தான் ஹாஜரா அம்மையார். அந்த ஹாஜரா அம்மையார் அவர்கள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமலேயே இருந்தது சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு. கடைசியிலே அவர்களை திருமணம் முடித்த உடனேயே ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பொதுவாகவே பெண்களுக்கு உண்டான ஒரு குணம், அதிலும் குறிப்பாக நமக்கு இத்தனை நாளா குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் ஹாஜரா அம்மையாருக்கு குழந்தை பாக்கியம் வந்து விட்டதே என்று சொல்லி அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் வருகின்றது. அப்பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பாலைவன பகுதியிலே கொண்டு போய் நீங்கள் விடுங்கள் என்பதாக அல்லாஹுவினுடைய கட்டளை வருகின்றது. இந்த சம்பவத்தை நான் எதற்காக வேண்டி நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், அன்பார்ந்த தாய்மார்களே, ஒரு தியாகங்கள் எவ்வளவு பெரிய தியாகங்கள் தெரியுமா? ஒரு பேரித்தம்பழங்களை சாப்பிடுவதற்கு வைத்து கொண்டு ஒரு தண்ணீரை ஒரு கொஞ்சமாக அதையும் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காமல் வருகின்றார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவன பகுதி, எந்த மனிதர்களும் வாழாத ஒரு பகுதி, காட்டு மிருகங்கள் எல்லாம் வாழக்கூடிய பகுதி, எந்த நேரத்தில் எந்த ஒரு விலங்குகள் வந்து சாப்பிட்டு விடுமோ என்ற ஒரு பயத்தினுடைய அச்சம். அந்த நேரத்திலும் கூட எந்த ஒரு தளராமல் பிசராமல் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் எந்த வார்த்தையும் பேசாமலேயே ஒரு பாலைவன பகுதிகளில் எங்களை அமர வைத்து விட்டு நீங்கள் செல்கின்றீர்களே, என்ன காரணம்? அல்லாஹு அமரனா, இது அல்லாஹுவினுடைய கட்டளையா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று சொன்ன உடனே நீங்கள் திரும்ப செல்லுங்கள், எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, அச்சமும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தினுடைய உணர்வு என்பதை தாய்மார்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா முடிஞ்சு வச்சு, ஜோலி முடிஞ்சு, புருஷன் எல்லாம் காலி, உனக்கு வேலை இல்லை, என்னங்க காட்டுல கொண்டாந்து விடுற, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வாரம் எரி, அதுக்கப்புறம் என்னைய கொண்டாந்து விடு, தனியா விட்டுட்டு போற, அறிவு இல்லை மண்டையில அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செஞ்சிருவோம், சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். அப்படி இருந்தும் கூட
தியாகத்தினுடைய உணர்வு, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்பதாக, இது அல்லாஹ்வினுடைய உத்தரவு என்று சொன்னால் திரும்பி பார்க்காமல் நீங்கள் செல்லுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தியாகங்கள் ஏராளம் ஏராளம். முதலாக ஒரு புனிதமான ஒரு பூமியிலே ஒரு காலடி வைத்தது என்று யார் என்று சொன்னால் ஒரு பெண்மணி தான். அது யார்? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள், லட்சக்கணக்கானவர்கள் ஹஜ் யாத்திரைக்காக வேண்டி தவம் இருந்து எத்தனையோ பேர்கள் அந்த காபத்துல்லாவை நான் பார்த்து விடக்கூடாதா என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியில் தியாகங்கள் செய்தவர்கள் ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எவ்வளவு தியாகங்கள் தெரியுமா? சஃபா மருவா, இன்றைக்கு எத்தனை தொங்கோட்டங்கள் ஓடப்படுகின்றது. உம்ராவாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் ஒரு மனிதர் சை செய்யவில்லை என்று சொன்னால், சஃபா மருவாவிலே ஓடவில்லை என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்படாது, உம்ராவும் ஒப்புக்கொள்ளப்படாது என்பதுதான் ஷரியத்தினுடைய சட்டங்கள். எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு தியாகங்களை ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்திருப்பார்கள் என்பதை தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். என்ன சொல்லித் தருவார்கள் தெரியுமா? அன்றைக்கு சஃபா மருவாவிலே தன்னுடைய பிள்ளை அழுகக்கூடிய அந்த நேரத்திலே தண்ணீருக்காக வேண்டி ஓடினார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன தெரியுமா? தண்ணீரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஹஜ்ஜுகள் செல்லக்கூடிய ஹாஜிகள் ஓடக்கூடிய சூழ்நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவ்வளவு தியாகங்கள். கொஞ்சம் நெஞ்ச தியாகமா? அந்த ஜம்சம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அழுகையிலே அழுகுவார்கள். தங்களுடைய கால்களை அடித்துக்கொண்டு பூமியிலே அடிப்பார்கள். இவர்கள் சஃபாவிற்கு போவார்கள், தண்ணி எங்காவது இருக்கிறதா, மருவாவிற்கு போவார்கள், திரும்பவும் சஃபாவுக்கு வருவார்கள், திரும்பவும் மருவாவிற்கு போவார்கள். இப்படியே 7 சுற்றுகளாக அவர்கள் ஓடுவார்கள் அல்லவா? அந்த ஓட்டத்தை முதலாக தொடங்கியவர்கள் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான். எல்லா தியாகங்களுக்கும் அர்ப்பணித்தவர்கள் பெண்கள் என்று சொன்னாலும் கூட மிகையான வார்த்தைகள் அல்ல. கண்ணியமானவர்களே, எவ்வளவு தியாகங்கள் தெரியுமா? பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அர்ப்பணம் என்று சொன்னால் மிகையான வார்த்தைகள் அல்ல. ஆனால் இன்றைக்கு காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்ஸ்டாகிராமில் சர்வ சாதாரணமாக முகங்களை காட்டிக்கொண்டு யார் யாருக்கெல்லாம் அலங்காரத்தை கணவனுக்கு காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆனால் ஊர் உலகத்துக்கே என்னுடைய அழகையும் என்னுடைய குரலையும் நீ பார் என்பதாக இன்றைக்கு எத்தனை பேர்கள் இன்ஸ்டாகிராமை திறந்தா அல்லாஹு அக்பர், எத்தனை பேர்கள் ஆட்டக்கூடிய ஒரு ஆட்டம், என்னுடைய அழகை பார் என்று சொல்லி உலகத்துக்கே காண்பிக்கக்கூடிய ஒரு அவநிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், பெண்களே கொஞ்சம் சிந்தியுங்கள். நீங்கள் வந்த பரம்பரை என்பது சாதாரணமான பரம்பரை அல்ல. இவ்வளவு தியாகத்திற்கு பின்னால் இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது தெரியுமா? சர்வ சாதாரணமாக இஸ்லாம் இன்றைக்கு உருவாகவில்லை. சுமையாவினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள், எவ்வளவு தியாகங்கள் தெரியுமா? எதிரிகள் பாலைவன பகுதிகளில் ஹஜ்ரத் சுமையா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எவ்வளவு சித்திரவதை செய்தார்கள் தெரியுமா? சுடும் பாலைவன பகுதிகளில் நிர்வாணமாக எவ்வளவு பெரிய ஒரு வேதனை செய்யப்பட்டது தெரியுமா? அப்படி இருந்தும் கூட ஈமானுடைய உணர்வோடு அஹது அஹது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அந்த தியாகத்தினுடைய வழியில் வந்தவர்கள் தான் இஸ்லாமிய பெண்கள். எவ்வளவு தியாகங்கள் தெரியுமா? இன்னும் சொல்லப்படுகின்றது, வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது, முதல் ஷஹீத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு தியாகங்கள் தெரியுமா? ஒரு ஈட்டியை வைத்து மர்ம உறுப்பிலே குத்தி சின்ன பின்னமாக சித்திரவதை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டவர்கள் தான் ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் பெண்கள். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எனக்கு இஸ்லாம் என்று தேவையில்லை, புர்காக்களை போட்டுக்கொண்டு என்னுடைய சுதந்திரம்,
என்பதாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இன்ஸ்டாகிராமிலே வருகிறார்கள் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? கண்ணியமானவர்களே, முழுக்க முழுக்க இஸ்லாம் வருவதற்கு காரணமானவர்கள் பெண்கள் தான். அல்லாஹ் தான் பெண்களிடத்திலே அதிகமாக தீன் போய் சேர வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியமானவர்களே, எத்தனை வரலாறுகள் தெரியுமா? பெண்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து நீங்கள் படியுங்கள். மாஷிதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் வாழ்ந்தாள். எவ்வளவு பெரிய ஈமானுடைய பெண் தெரியுமா? அதிலும் ஃபிரௌனுடைய மாளிகையில் அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த கடவுளுடைய வீடுகளில் வாழ்ந்தவர்கள் தான் மாஷிதா. மாஷிதா என்று சொன்னால் வரலாற்றில் வருகின்றது, ஹதீஸிலே வருகின்றது, சீவக்கூடிய பெண், தலை சீவக்கூடிய பெண். இவளுக்கு எப்படிப்பட்ட வேலை என்று சொன்னால், மாஷிதா அவர்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால், ஃபிரௌனுடைய மாளிகையில் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய மகளுக்கும் தலை வாரக்கூடிய வேலை. ஒரு நாள் தலை சீவி கொண்டிருக்கிற பொழுது, நம்மள்டெல்லாம் போன் பேசிட்டு இருக்க திடீர்னு கீழே விழுந்துரும்ல, போனு தவறி விழுந்துரும். அது மாதிரி ஒரு நாள் மாஷிதா தலை சீவி கொண்டிருக்கிறார். உடனே சீப்பு கீழே விழுந்து விட்டது. ஈமானை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். தன்னை அறியாமலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அந்த சீப்பை எடுத்து விடுகிறார். உடனே அந்த மகள் இப்ப என்ன சொன்ன, அவங்க நினைச்சிருந்தா நான் வேற வார்த்தை சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கலாம். அல்லாஹுவினுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கின்றேன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த பிள்ளை கேக்குது, என்னுடைய இறைவன் தானே, என்னுடைய தகப்பனார் தானே கடவுள், அவருடைய பெயரை சொல்லாம நீ வேற யார் பெரிய சொல்லிட்டு இருக்கிறியா? ஆமா, உன்னுடைய அத்தாலாம் கடவுள் இல்ல, உன்னையும் என்னையும் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இறைவன் என்று சொன்ன உடனே பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு. இந்த செய்தியை போய் என்னுடைய தகப்பனார்ட்ட நான் போய் சொல்ல போறேன், போய் சொல்லு. நீண்ட வரலாறு. அடுத்த நாள் அவரை ஃபிரௌனுடைய மாளிகையில் மாஷிதாவை அழைக்கப்படுகிறார். மாஷிதா, என்ன காரியம் செய்திருக்கிறாய், என்ன சொல்லி இருக்கிறாய் என்று கேட்ட உடனே, ஆம், நீ இறைவன் அல்ல, உன்னையும் என்னையும் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான். அப்படியா? பொதுவாகவே சில பேர்த்துக்கு எங்க கை வச்சா சுவிட்ச் ஆஃப் ஆகணும் சில பேருக்கு தெரியும். இந்த பிளாக் பண்ணுவாங்க சொல்லுவாங்களா, மிரட்டுறது. அவர்களுக்கு 3 கை 3 பிள்ளைகள் இருந்தது. அந்த பிள்ளைகளை அழைத்து வரப்படுகின்றது. பக்கத்துல எண்ணெய் சட்டி சூடாக்கப்படுது. வெறுமனே எண்ணெய் சட்டி அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல சிக்கன் 65 பொரிக்கிற மாதிரி அதாவது எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டு கறி போட்டு அப்படின்னா பொரிஞ்சிரும். அந்த மாதிரி எண்ணெய் சட்டியை கொண்டாந்து பக்கத்துல வைங்க, தீப்பத்தை வைங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தையை அழைத்து வரப்படுகின்றது. 3 குழந்தைகளில் முதலாவது குழந்தையை அழைத்து வரப்படுகிறது. உடனே மாஷிதா, இப்பொழுது சொல், உன்னுடைய இறைவன் யார் என்று சொல். அப்பொழுதும் பயப்படாமல், அசராமல், பிசராமல், என்னுடைய இறைவன் நீ இல்ல என்று சொல்லப்படுகிறது. உடனே எண்ணெய் சட்டையில் அந்த குழந்தை போடப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார். மீதம் இருக்கக்கூடிய 2 குழந்தைகளும் அந்த காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இரண்டாவதாக ஒரு குழந்தை கொண்டு வரப்படுகின்றது. இப்பொழுது சொல், உன்னுடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவன் அல்லாஹ், நீ இல்லை என்று சொன்னவுடன் எண்ணெய் சட்டையிலே போடப்படுகின்றது. அசராமல் பிசராமல் இருந்த அந்த மாஷிதா மூன்றாவதாக ஒரு கை குழந்தையை மார்போடு அணைத்து வைக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஃபிரௌன் சொல்லுகின்றான், அந்த குழந்தையை எடு. எவ்வளவுதான் தாய் பாசம் இருந்தாலும், அந்த தாய் பாசம் என்பது பெத்த குழந்தையாக இருந்தாலும், அந்த பிடுங்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தாய் வலித்து வருகிறார். இறைவன் ஃபிரௌன் என்று சொல்லிவிடலாமோ என்று வருகிறார் அந்த மாஷிதா. இதை பார்த்து கொண்டிருந்த கை குழந்தை பேசியது, தாயே,
அசராமல் பிசராமல் நீங்கள் சொல்லுங்கள். படைத்த இறைவன் இறைவன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள். எனக்காக வேண்டி நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அசராமல் பிசராமல் சின்ன குழந்தை பேசியது. இவ்வளவு தியாகத்தினுடைய உச்சத்தை நீங்கள் பாருங்கள். கை குழந்தை பேசியது. 2 குழந்தைகளை அந்த எண்ணெய் சட்டிக்குள் போட்டவுடன் அசராமல் பிசராமல் என்ற மாசித்தா கை குழந்தை எடுக்கிற பொழுது கொஞ்சம் தளறுகின்றது மனது. அந்த நேரத்திலே பிறகின்ற பொழுது அந்த குழந்தை பேசுகிறது. கடைசியிலே இவர்கள் அனைவர்களுமே ஷஹீதாக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு செல்கின்றார்கள். சூனத்தை கடந்து செல்கின்றார்கள். சூனத்தை கடந்து செல்கின்ற பொழுது வாசம், நறுமண வாசம், மிக பிரம்மாண்டமான ஒரு வாசம் வருகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், என்ன ஜிப்ரீலே, நறுமணம் மிகவும் ஒரு வாசம், இப்படிப்பட்ட ஒரு வாசமா என்று சொன்ன பொழுதுதான் கேட்டார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில்தான் மாஷித்தா அந்த குடும்பம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு அல்ப துன்யாவுக்காக வேண்டி அவர்கள் வேண்டும் என்றால் உள்ளத்தால் ஈமான் கொண்டு வெளிப்படையாக நீ இறைவன் என்று சொல்லி இருக்கலாம். அப்படி இருந்தும் கூட ஒரு நாவினாலும் கூட இறைவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், இணை வைக்க மாட்டேன் என்று ஷஹீதாக்கப்பட்டவர்கள் தான் மாஷித்தா. இந்த வரலாறுகளில் வந்தவர்கள் தான் பெண்கள். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு வரலாற்று முழுக்க நீங்கள் எடுத்து படியுங்கள். எல்லா தியாகத்திற்கு பின்னால் வந்தவர்கள் தாயினுடைய வளர்ப்பு தான். திருமுறையிலே அல்லாஹ் வழிநடங்க பேசுகின்றான். பெண்ணினுடைய ஒரு அத்தியாயம் இருக்கிறது என்று சொன்னால் ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எத்தனை நபிமார்களை வளர்த்தக்கூடிய அனைத்து பின்னணியிலே வாழ்ந்தவர்கள் தாய்மார்கள் என்று சொன்னாலும் கூட மிகையான வார்த்தைகள் அல்ல. ஏன் இன்றைக்கு 2 ஹரம் ஷரீஃபினுடைய இமாமாக இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் சுதைசி அவர்களுடைய கிராத்தை கேட்காத எந்த உள்ளங்களும் குக்கிராமங்களும் இருக்காது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கிராத், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கிராத்தை கேட்டோம் என்று சொன்னால் நம்மளை எல்லாம் கட்டி போட்டு ஒரே இடத்திலே அமர்ந்து அவர்களுடைய குரலை செவிமடுத்து கேட்கக்கூடிய அளவிற்கு காந்தத்தை போன்று இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரர்கள் தான் 2 ஹரம் ஷரீஃபினுடைய இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய இமாம் அப்துர் ரஹ்மான் சுதைசி. சவுதி அரசாங்கத்துல கேட்கப்படுது, இன்னைக்கு பேட்டி எடுக்கிற மாதிரி அரசியல்வாதிகிட்ட போய் இன்றைக்கு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிற மாதிரி சவுதி அரசாங்கத்துல போய் ஜித்தால வச்சு அவங்கள்ட்ட கேட்கறாங்க, இமாம பார்த்து கேட்கறாங்க, இந்த அளவிற்கு 2 ஹரம் ஷரீஃபினுடைய இமாமாக இருப்பதற்கு பொதுவாகவே யாராச்சும் வாழ்க்கையில முன்னேறி வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்போமா இல்லையா? உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு நீங்க வர்றதுக்கு என்ன காரணங்க, இவ்வளவு என்ன உழைப்பு உங்கள்கிட்ட இருக்குது, நானும் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமா நினைக்க மாட்டோமா? அவங்கள்ட்ட கேட்கப்படுது. நான் தாய்மார்களே கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்காக வேண்டிதான். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், 2 ஹரம் ஷரீஃபினுடைய இமாமாக இருப்பதற்கு என்னுடைய கிராத்தோ என்னுடைய இல்மோ இல்ல, என்னுடைய தாயினுடைய துஆவுதான் இந்த அளவிற்கு 2 ஹரம் ஷரீஃபினுடைய இமாமாக கொண்டு வருவதற்கு காரணம் என் பெற்றெடுத்த தாயினுடைய துஆ என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு நாள் வீட்டுல விளையாடி கொண்டு இருந்தோம். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. என்னுடைய அம்மா, இப்ப நம்ம வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்துட்டா போய் பால் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் வேலை செய்யறக்காண்டி வீட்டுல விருந்தாளி வந்துட்டாங்க. என்னோட தாய் கூப்பிட்டு, இங்க பாரு வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, கடையில போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாகவே சின்ன குழந்தைகள், குறும்புக்குள்ள குழந்தைகள் என்ன செய்வாங்க, ஆமா உனக்கு எல்லாம் வேலை இல்லையா போ அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அது மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆமா உனக்கு வேலை இல்லை, உங்க விருந்தாளிக்கு வேலை இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்பதான் இந்த வார்த்தையை சொன்னாங்க, தாய்மார்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் துவா, அது சாபமாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய துவா.
நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் எந்த நேரத்தில் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்று தெரியாது. அதே மாதிரிதான் நீங்கள் பிள்ளைகளுக்கு சாபமிடுகிறீர்கள் என்று சொன்னால் மிகவும் எச்சரிக்கையோடு கவனத்தோடு நீங்கள் பேச வேண்டும். காரணம், எந்த நேரத்திலும் அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படும் என்பது தெரியாது. அவங்க சொன்னாங்களா, இப்படியே நீ சேட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கிற, அல்லாஹ் உனக்கு 2 ஹரம் ஷரீஃப்ல தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தாய் அன்றைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு 2 ஹரம் ஷரீஃபினுடைய இமாமாக நான் இருக்கிறேன் என்பதாக அந்த இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, தாய்மார்களே, அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பது உங்களுக்கு உண்டு. தப்சீரே கஷாஃபி என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு தப்சீர். அந்த தப்சீரினுடைய ஆசிரியர் அவர் சொல்லுகின்றார், மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். அவருடைய காலங்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு கால் இல்லாமல் ஆகி போயிடுச்சு, கால் ஊனமா போயிருச்சு. ஏன் கால் ஊனமா போச்சு அப்படிங்கிற அவங்களே எழுதுறாங்க தப்சீர் கஷாஃப்ல. நான் சிறு வயதாக இருந்த பொழுது குருவியோடு நான் விளையாண்டு கொண்டிருந்தேன். குருவியோடு நான் விளையாடி, சின்ன பிள்ளைங்க விளையாட பால் பிடிச்சி விளையாடுற மாதிரி, வீட்டுல தெருவில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி, அன்னைக்கு நான் சிறு வயதா இருக்கிறப்ப விளையாண்டு கொண்டிருந்தேன். ஒரு நாள் அந்த கூண்டுல இருந்து ஒரு குருவி வந்துருச்சு. அந்த குருவி என்ன ஆகி போச்சு அப்படின்னா, குருவி எடுத்து நான் விளையாண்டுட்டு இருந்தேன். விளையாண்டுட்டு இருக்கிறப்ப திடீர்னு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நான் அதை பிடிக்கிற மாதிரி அந்த கால் உடைஞ்சு போச்சு. குருவியினுடைய கால் உடைஞ்சிருச்சு. உடனே தாய் அந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்க. வந்தவனே பார்த்துட்டு சொல்றாங்க, எப்படி அந்த குழந்தை, அதாவது அந்த குருவி குஞ்சினுடைய காலை உடைச்சியோ அதே மாதிரி அல்லாஹ் உன்னுடைய காலை உடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. காலங்கள் கழிகின்றது. மிகப்பெரிய மார்க்க விற்பனர், மார்க்கம் விற்பனர் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு தப்சீரினுடைய ஒரு ஆசிரியராக இருந்தவர் பிற்காலத்திலே கால் இல்லாமல் ஆகிவிட்டது. அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த அளவிற்கு நான் கால் இல்லாமல் வளர்ந்ததுக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததற்கு காரணம் என்னுடைய தாயினுடைய சாபம் தான். கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய குழந்தைகளை சபிக்காதீர்கள். எந்த நிலைமையிலும் சபிக்க வேண்டாம். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் துஆ. அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பாக பழகுங்கள், அரவணைப்போடு வாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக பெண் பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர்களோடு உரையாடுங்கள், அவர்களுக்கு ஒழுக்கத்தை நீங்கள் கொடுங்கள். பல்வேறு விதமான ஒழுக்கத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது என்பது உங்களுடைய கட்டாய கடமை. இப்பொழுது நான் விஷயத்துக்கு வருகின்றேன். ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு அந்த பிஞ்சு பாலகனை அந்த ஒரு பாலைவன பகுதியிலே விட்டுவிட்டு அந்த செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் உறுதியோடு இருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு ஜம்சம் பீரிட்டு அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலடியில இருந்து பீரிட்டு வருகின்றது. ஆச்சரியம், ஆச்சரியத்தில் ஆச்சரியம். ஒரு பாலைவன பகுதி, ஒரு அதாவது தண்ணி நமக்கு சுரக்கணும் அப்படின்னா பூமியில பக்கத்துல ஏதாச்சும் ஆறு இருக்கணும், அல்லது ஏதாச்சும் தண்ணீர் உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கணும். தண்ணீருக்கு 100% தண்ணீரே இல்லாத ஒரு பகுதிகளில் பீரிட்டு வருகின்றது. அப்ப சொல்றாங்க, ஜம் ஜம், நில் நில். பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒருவேளை அன்றைக்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜம்சம் என்று சொல்லவில்லை என்று சொன்னால், எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலகட்டத்தில் எப்படி ஒரு வெள்ளம் வந்ததோ அது போன்று ஒரு வெள்ளம் வந்திருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார். முதலாக ஜம்சமை குடித்ததும் ஒரு பெண் தான். முதலாக காபத்துல்லாவில் கால் வைத்ததும் ஒரு பெண் தான். எவ்வளவு தியாகங்கள் தெரியுமா? இன்றைக்கு ஜம்சம் தஃப்சீரே கஷாஃபினுடைய ஆசிரியர் அல்லாமா ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அற்புதத்தில் மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? 3 செய்திகள். ஒன்று குர்ஆன், இரண்டாவது ஜம்சம். ஜம்சமை யோசித்து பாருங்கள்.
எத்தனை லட்சங்கள் ஒரு இந்த சீசன்ல 30 லட்சம் ஹாஜிகள் ஒன்று கூடுகிறார்கள். சுமார் ஒரு மனிதர் 5 லிட்டர் தண்ணீர் என்று சொன்னால் எத்தனை லட்சம் பேர்கள் அங்கிருந்து கொண்டு வருகின்றார்கள். இது ஒரு பக்கம். ஜம்சமினுடைய மகிமை தெரியாமல் முகத்திலே கழுவுகிறார்கள், குடிக்கிறார்கள், உடம்பிலே ஊற்றுகிறார்கள். 1971 எகிப்து நாட்டை சார்ந்த ஒருத்தர் ஆங்கில பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஜம்சம் குடிப்பதற்கு உகந்ததல்ல. இந்த செய்தி அன்றைய காலகட்டத்தில் ஆழ்ந்த கிங் ஃபைசல் அவருக்கு இந்த காதுக்கு செய்தி போது, நீண்ட வரலாறு. உடனே எவர் ஜம்சமை குறித்து எழுதுகின்றாரோ அவருக்கு ஒரு கடிதமாகவே எழுதுகின்றது. நீங்கள் சொல்வதை போன்று இந்த ஜம்சம் குடிப்பதற்கு உயர்ந்ததல்ல, நீங்கள் நிரூபித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள், நாங்கள் அதை கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவேளை உங்களால் நிரூபிக்க முடியவில்லை என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு நீங்கள் தழுவ வேண்டும். ஆய்வுகள் நடக்கிறது. கிட்டத்தட்ட ராட்சச மோட்டார்கள் அங்கு கொண்டு வரப்படுகின்றது. அந்த பத்திரிகை எகிப்து நாட்டை சார்ந்த மருத்துவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? 2 காரணங்கள். ஒன்று, பள்ளத்தாக்குல ஜம்சம் இருக்குது, எல்லா கழிவு நீர் அங்கதான் வருது, அதனால மக்கள் குடிப்பதற்கு நோய் வரும், அவர்கள் சொல்லக்கூடிய காரணம். 2வது காரணம் என்னவென்று சொன்னா, அந்த தண்ணியை பராமரிப்பதற்கு உண்டான சூழ்நிலை அங்க இல்ல. இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஹவுஸை நம்ம பாக்குறதுக்கு நம்ம வாசத்துக்கு ஒருக்க கழுவணும். அப்படியே கழுவாம விட்டுட்டோம்னா அப்படியே நாத்தம் வந்துடும், பாசாம் பிடிச்சிரும். அவர் சொல்லக்கூடிய 2 காரணங்கள் சொல்லிவிட்டு வினாடிக்கு வினாடி ஒரு ராட்சச மோட்டர்கள் கொண்டு வரப்படுகின்றது. கிட்டத்தட்ட 4 மோட்டர்கள் கொண்டு வரப்படுகிறது. வினாடிக்கு ஒரு 5 நிமிஷம் இல்ல, ஒரு செகண்டுக்கு அந்த மோட்டார் 8000 தண்ணீரை வெளியேற்றக்கூடிய சக்தி பெற்ற அந்த மோட்டரை கொண்டு வரப்படுகின்றது. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, கிட்டத்தட்ட 14 நாட்களாக எந்த ஒரு வினாடியும் இடைவேளை இல்லாமல் ஜம்சமினுடைய கிணற்றில் தண்ணீரை வெளியேற்றப்படுகின்றது. கடைசியில எந்த மனிதர் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தாரோ, ஜம்சம் குடிப்பதற்கு உகந்ததல்ல என்று எவர் பத்திரிகையை இந்த செய்தியை கொடுத்தாரோ அதே மனிதர் எழுதுகின்றார், ஜம்சம் மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஒரு பாலைவன பகுதிகளில், ஒரு பள்ளத்தாக்குகளில் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தோடு அவர் எழுதுகின்றார், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தண்ணீர்களை விடவும் சிறந்தது மட்டுமல்ல, இந்த தண்ணீர் மருந்துகளுக்கு, நோய்களுக்கு மருந்து உண்டு, ஷிஃபா உண்டு என்கிற ஒரு தத்துவத்தை எழுதி அந்த ஆங்கில பத்திரிகைகளை முடிக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கு எல்லா தியாகத்திற்கு பின்னால் அத்தனை கோடான கோடி மக்கள்கள் ஜம்சமை கொடுக்கிறார்கள். நோய் என்று சொன்னால் ஜம்சம், ஒரு எத்தனை நோய்கள் இருந்தால் ஜம்சம். அத்தனை வரலாற்றுக்கு பின்னால் வாழ்ந்தவர் யார் என்று சொன்னால் ஒரு பெண்மணி. அதுபோன்றுதான் நம்முடைய தியாகங்கள் இருக்க வேண்டும். ஒரு ஊரில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் ஏதோ வாழ்ந்தோம் இறந்தோம் என்று போய்விடக் கூடாது, சரித்திரம் பேச வேண்டும். நாம் இறந்ததற்கு பின்னால் இந்த பெண்மணி வாழ்ந்தார், ஒரு சரித்திரத்தோடு உலகத்திலே வாழ்ந்தார், ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தார். 5000 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பேசுகிறோம் என்று சொன்னால் அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ இறந்தோம் அல்ல. இன்றைக்கு ஒரு பயபக்தியான ஒரு பெண்ணை உருவாக்குவதற்குண்டான ஒரு கடமை ஒரு பெண்ணிற்கு உண்டு. கடைசியாக அவர்கள் துஆ செய்தார்கள் அல்லவா, ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். இறைவா, தன்னந்தனியாக ஒரு பாலைவன பகுதிகளில் யாரும் இல்லாத இடத்திலே என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் உன்னிடத்திலே விட்டு வந்திருக்கிறேன் இறைவா. துஆ செய்தார்கள் அல்லவா, ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய உள்ளங்கள் எப்படி காந்தத்தை ஈர்ப்பதை போன்று எல்லோருடைய உள்ளமும் இந்த பூமிக்கு இறக்கச் செய்வாயாக என்று துஆ செய்தார். இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா? இன்றைக்கு 30 லட்சம் ஹாஜிகள் ஒன்று கூடுகிறார்கள் என்று சொன்னால் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே துஆதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூராவினுடைய கடைசியிலே பேசுகின்றான் அல்லவா,
ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் நான் மட்டும் தொழுதால் பத்தாது, என்னுடைய சந்ததியும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடு. தாய்மார்களே, எத்தனை பேர்கள் இன்றைக்கு நம்முடைய முசல்லாக்களில் தொழுகின்றோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹஸரத் ஃபாத்திமாவை போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்த பெண்மணி யாராவது இருக்க முடியுமா? கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு பொக்கிஷமான குழந்தைகளை வளர்த்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஈரல் துண்டு. அப்படிப்பட்ட ஃபாத்திமாவை கபரிலே கொண்டு போய் வைக்கப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், கபரே, யா கபர் அத்தத்ரி மலீலத்தன் ஜினா பிஹி இலைக், உன்னிடத்தில் யாரை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் தெரியுமா? ஈருலக தலைவருடைய மகள், அலியினுடைய மனைவி, ஹசன் ஹுசைனுடைய தாய், ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை உன்னிடத்திலே நாங்கள் கொண்டு வருகின்றோம், நீ ஜாக்கிரதையாக நீ நடந்து கொள் என்கிற வார்த்தையோடு அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகின்றார்கள். கபரில் இருந்து என்ன வார்த்தை வந்தது தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்தது, இன்னமான மௌதிஉல் அமல். யாருடைய மகள், யாருடைய மனைவி, யாருக்கு பிறந்தவர்கள், எந்த குலத்தை சார்ந்தவர் யாராக இருந்தாலும் சரி, என்னிடத்திலே அமல் இருந்தால் வழி விடுவேன், இல்லை என்று சொன்னால் அதற்குண்டான கூலியை நான் கொடுப்பேன் என்று அந்த மன்னரை சொல்லுகிறது என்று சொன்னார். தாய்மார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது அற்பமான உலகம். 50க்கும் 60க்கும் வாழக்கூடிய இந்த உலகத்திலே எத்தனை தொழுகையை நாம் பிடிக்கின்றோமா? இன்றைக்கு எத்தனை பேர்கள் ஃபஜ்ர் தொழுகின்றோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனுடைய வீடுகளில் எப்படி பரக்கத்து வரும்? ஃபஜ்ர் நேரத்திலே தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனில் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதா இல்லையா? விடிய விடிய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், விடிய விடிய நேரம் இருக்குது, ஆனா அல்லாஹ்வை தொழுவதற்குண்டான நேரம் இல்லை. எல்லாவற்றையும் விட கணவனை மதிக்காத பெண்கள், எல்லா பெண்களையும் நான் சொல்லவில்லை, காலம் முழுவதும் 60-70 ஆண்டுகள் வெளிநாடுகளில் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்த அந்த கணவனுடைய தியாகத்தை கூட இன்றைக்கு உணராத பெண்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். சர்வ சாதாரணமாக நீ என்னத்தை போட்டு கிழிச்சிட்ட, நீ என்னத்தை போட்டு எனக்கு கொடுத்த சொல்றனோ இல்லையா? 60 வருஷங்கள் வாழ்நாள் முழுவதும் வெளிநாடுகளில் இருந்து தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி அயராமல் தூங்காமல் வேர்வைகளோடு சிந்திய கணவர்கள் எத்தனை கணவர்கள்? அத்தனை கணவர்களுடைய துஆவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? தாய்மார்களே, ஒன்றை மட்டும் நான் சொல்லுகின்றேன், இது ஏதோ என்னுடைய வார்த்தை அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. நீங்கள் எத்தனை ஹஜ் செய்யுங்கள், எத்தனை நோன்பு வையுங்கள், எத்தனை தொழுகுங்கள், ஆனால் கணவனுடைய திருப்தி மட்டும் இல்லாமல் நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னால் சுவனத்தினுடைய வாசலை கூட நீங்கள் நுகர முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட கணவனை நாம் மதிக்கிறோமா? கணவனை நாம் மதித்து வாழ்கின்றோமா? குழந்தைகளை நாம் எப்படி வாழ்கின்றோம், வளர்த்துகின்றோம்? யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியமான தாய்மார்களே, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எதற்காக வேண்டி என்று சொன்னால், உங்களிடத்திலே தீன் வர வேண்டும், அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளையும் உங்களுக்கு இறைவன் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மாதந்தோறும் ஏற்பாடு உங்களுக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு சூழ்நிலையில் எப்பொழுதெல்லாம் மார்க்கத்தினுடைய பயான் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், இது போன்ற ஒரு தியாகத்தை, அதாவது எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் இது போன்ற ஒரு எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு நீங்கள் வருகை தருகின்ற பொழுதுதான் ஏதாவது ஒரு 120% நம்முடைய உள்ளங்களில் ஈமான் வந்து நம்முடைய வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்காக வேண்டிதான் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் மாதந்தோறும் உங்களிடத்திலே ஏற்பாடு செய்யப்படுகின்றது. உண்மையிலே இந்த நிகழ்வு என்பது வரவேற்கத்தக்க ஒரு செய்தி. தயவு செய்து இப்படியே நிப்பாட்டி விடாமல் வாரந்தோறும் மாதந்தோறும் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கின்ற பொழுதுதான் நம்முடைய முஹல்லாக்களும் சரி, நம்முடைய வீடுகளிலும் சரி, இஸ்லாம் நிறைந்த ஒரு மார்க்கம் நிறைந்த ஒரு குடும்பங்களாக ஆவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். எனவே இதை உருவாக்குவதற்கு யாரெல்லாம் உதவியாக இருந்தார்களோ அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைந்த ஒரு நற்கூலியை தருவதோடு
கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். உங்களுடைய குழந்தைகளை எப்படி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தியாகங்கள் 5000 ஆண்டுகளுக்கு பின்னால் கடந்தும் கூட அவர்களுடைய தியாகங்கள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதுபோன்று நாம் இந்த உலகத்தில் இந்த ஊர்களை வாழ்கின்ற பொழுது, மார்க்கம் என்று வருகின்ற பொழுது அதற்குண்டான தியாகங்களை செய்வதற்கு முன்வர வேண்டும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த இன்ஸ்டாகிராம் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. உங்களை அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை, நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக வயதுக்கு வந்த பெண்களிடத்திலே கவனிப்பது என்பது தாயினுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அவள் யாரிடத்திலே பேசுகின்றாள், எந்தெந்த நேரத்திலே செல்போன் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள், நாம் வழி தவற விட்டுவிட்டோம் என்று சொன்னால் கை சேதப்படுவது நாம் என்பதை எச்சரிக்கையோடு குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே நாம் யோசிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். 5 நேரத்தை நீங்கள் தொழுகுங்கள். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை தவறாமல் உங்களுடைய வீடுகளில் தொழுகுங்கள். அப்பொழுதுதான் எல்லா விதமான பரக்கத்துகளும் நம்முடைய வீடுகளுக்கு வரும். முசீபத் எப்பொழுது என்று சொன்னால், எவர் ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்குகின்றாரோ அந்த வீடுகளில் முசீபத் வருகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சிறந்த ஒரு தாய் என்ன தெரியுமா? பரக்கத்தான ஒரு தாய் யார் தெரியுமா? பெருமானாருடைய நாவிலிருந்து வருகின்றது. எவர் காலையில எழுந்து முசல்லாவிலே தொழுது மட்டுமில்லாமல் கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த கணவனை எழுப்பாமல் மிகவும் தூக்கத்தில் இருக்கிற பொழுது தண்ணீரை தொழுத்து எந்த ஒரு பெண் எழுப்புகிறாரோ அவள்தான் பரக்கத்துக்குரிய பெண் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால், தாய்மார்களே, நீங்கள் வந்திருக்கிற இந்த எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கலாம். காலங்கள் செல்ல செல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இந்த ஊர் ஆக வேண்டும் என்று நல்ல நியத்தோடு இதை உருவாக்கியவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறந்த நற்கூலியை தருவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக இஸ்லாத்தினுடைய ஷரியத்தின் பிரகாரம் வாழ்ந்து அதன் பிரகாரம் வாழ்வதற்குண்டான சூழ்நிலையை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தருவதோடு, இந்த உலகத்தோடு வாழ்கின்ற பொழுது ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், எந்த தடங்கள் வந்தாலும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய சந்ததிகளையும் காப்பாற்றி நம்முடைய வாழ்க்கையில் மரணிப்பதற்கு முன்பாக காபத்துல்லாவை தரிசித்து நம்முடைய வாழ்வை மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.